அன்பார்ந்த தனுராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். எனர்ஜி சூப்பராக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். 1ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கவுன்சிலிங், டீச்சிங், கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸ்பௌஸோட சப்போர்ட், மனைவியோட சப்போர்ட், கணவனோட சப்போர்ட் எப்போதும் இருக்கும். 2ஆம் வீட்டோட பலன்கள் பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதுனால பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அத்தாரிட்டி, ஸ்கில், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹார்ஸாக பேசுறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கோவமாக பேசுறது, ரொம்ப கோவமாக பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். சேவிங்ஸுக்கு டிசிப்ளினாக இருக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சொத்துக்களை ஏதாவது வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. growth அப்படிங்கிறது ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்குது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது போல்டாக, அன்கன்வீனியன்ஷியலாக ஐடியாஸ் அப்படிங்கிறது ஏற்படுறது தோணும். அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். டெக் சம்மந்தப்பட்ட, மீடியா சம்மந்தப்பட்ட, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட நெட்வொர்க்கிங் அதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன எஃபோர்ட்ஸ் டிலேடான ரிசல்ட்ஸை கொடுக்கும். எஃபர்ட் போட்டாலும் 3ஆம் வீட்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின், பேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப தேவை. வீட்டில் பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். அமைதி அப்படிங்கிறது ரொம்ப கான்சியஸாக இருக்கும். அதுக்கு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு அமைதி அப்படிங்கிறது பார்ட்னரை பொறுத்து இருக்கும். ரீலொகேஷன், ப்ராப்பர்ட்டி டிஸ்கஷன் பற்றினதெல்லாம் பாசிபிளாக ஒன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன செவ்வாய் 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும் பொழுது, அதாவது 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லவ், ஃபேமிலி டிஸ்கஷன்ஸ் ஏற்படும். சில்ட்ரன்ஸ் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிப்பாங்க. ஸ்பெக்குலேஷன், சிறிய இன்ட்ராடே ட்ரேடிங் அது சம்மந்தப்பட்ட, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்பொழுது எதிரிகள் வீக்காக இருப்பாங்க. ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒர்க் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம். என்ன ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி சம்மந்தப்பட்ட வரைக்கும் சூப்பராக இருந்துட்டுருக்கு. என்ன ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க. சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லா ஒரு பெரிய இடத்துல போய் சாப்பிடணும்னு நினைப்பீங்க. சாதாரண ஃபுட்டு சாப்பிட மாட்டீங்க. 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப இன்டெலெக்சுவலாக, இன்டெலிஜென்ட்டாக, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அக்ரிமெண்ட்ஸு, அலைன்ஸு அதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மேரேஜ், ஸ்ட்ரென்த்து, ஃபேமிலி, ஃபினான்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு தனுராசி அன்பர்களுக்கு கம்யூனிகேஷன் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். நல்லா பேசுவீங்க. 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால எமோஷ்னலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நேரம் நல்லா இருப்பீங்க, ஒரு நேரம் கொஞ்சம் மூடு அப்செட்டாக இருக்கும். ஆனால் சரியாயிடும். ஹோம் ரிலேட்டட் சடன் மேட்டர்ஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏற்படலாம், அது சரியாயிடும். என்ன அதே நேரம் 8ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால ரெஸ்ட் ரொம்ப தேவை. உடம்புக்கு ரெஸ்ட்டு கொஞ்சம் கொடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. எமோஷ்னல் டிசிஷன்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க. 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவலாக, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தேடல்கள் அதிகமாக இருக்கும். மனசில் என்ன திங்க் பண்ணுறதுங்கிறது அதிகமாக இருக்கும். ஃபாதர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் அப்பா கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். 9ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பேச்சு மூலியமாகவும் அதிகாரத்தன்மை மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு லக்கு அப்படிங்கிறது ஏற்படும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்க.
பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஃபினான்ஸு, ஸ்பீச்சு, டேட்டா இது பேஸ்டான கெரியர் இருந்ததுன்னா ரொம்ப ஃபேவராக இருக்கும். அக்கௌண்டிங், டீச்சிங், கன்சல்டிங் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லாபம் அப்படிங்கிறது சரிசமமாக இருந்துட்டு இருக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஃபேமிலி வழியாக ஒரு இன்கம் வரும். என்ன மீடியா துறையில் இருக்கிறவங்க மூலயமா இன்கம் வரும். லக்ஸுரி குட்ஸ் மூலயமா இன்கம் வரும். சோஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துட்டு இருக்கும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது எக்ஸ்பென்ஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க. எது பண்ணாலும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க. என்ன 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது செலவுகள் ஏற்படலாம். ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலயமா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்மீகத்தை நோக்கி போகிறது மூலயமா இல்லை மெடிடேஷனை நோக்கி போகிறது மூலயமா உங்களுடைய ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துட்டு இருக்கும். ஆக மொத்தம் நம்ம சேனலுடைய அந்த ஒரு விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக தொடங்கினாலும் அது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்கம்மை கொடுக்கும். அதனால் சைடு இன்கம் பண்ணணும், இல்லை ஒரு குட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மந்த் ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஒரு ரூட் கிடைக்கும். ஒரு சைடு இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தனுராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருந்துருக்கு. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.